பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸுக்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவருக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சென்னை சூளைமேட்டை சேர்ந்தவர் தான் பி விக்னேஷ்குமார். இவருக்கு சொந்தமான இடத்துல தான் வழக்கறிஞர் மோகன்தாஸ் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மோகன்தாஸ்க்கு எதிராக அவர் பி விக்னேஷ்குமார், அதாவது கட்டத்தின் உரிமையாளர் ஒரு அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அதுல தனது சொந்தமான இடத்துல குடியிருந்து வரும் வழக்கறிஞர் மோகன்தாஸ் பல ஆண்டு கணக்குல இருந்து கொண்டும் அந்த வீட்டை காலி செய்யுமாறு ஏற்கனவே சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இறுதியாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அவர் அந்த இடத்தை காலி செய்யாமல் அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இருப்பதனால அவர் மீது உரிய நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும், வீட்டை மீட்டு தர வேண்டும் என்றுதான் அந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கூடிய நீதிபதி நீதிமன்ற உத்தரவை மதிக்காத வழக்கறிஞர் மோகன்தாஸுக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்து இந்த தீர்ப்பளித்திருக்கிறார். அவரை கைது செய்வதற்கான வாரண்டை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பிறப்பிக்க வேண்டும் என்றும், அவர் மீது தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட வீட்டின் சாவியை உரிமையாளருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும், அந்த உடைமைகளை 1 மாதம் நீதிமன்ற பதிவாளர் பாதுகாக்க வேண்டும் என்றும், அவர் இல்லை என்றால் அதை பொது இடத்தில் விடுமாறு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனது தீர்ப்புல வழக்கறிஞர் தொழில் என்பது மிகவும் புனிதமான தொழில் என்றும், வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்க வேண்டும் என்றும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 30 வருடமாக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மோகன்தாஸ் எந்த நீதிமன்ற உத்தரவையும் கடைபிடிக்காத ஒரு துரதிருஷ்டவசமானது என்றும் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. அந்த உடனடியாக இந்த தண்டனை நிறுத்தி வைக்க கோரிக்கையையும் நிராகரித்து விட்டார். இந்த வழக்கிலே ஏதாவது தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும், மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை வழக்கறிஞர் மோகன்தாஸ் தரப்பில் வைக்கப்பட்டது. அதையும் நிராகரித்து விட்டார். குறிப்பாக மோகன்தாஸை பொறுத்தவரை இவர் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞராக இருந்து வருகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகளையும் அவர் தொடர்ந்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.